ஹாய், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். சரி, இன்றைக்கி vlog-ஆ ஒரு வீடியோ போடலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்கள் கேரளா போன vlog தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ப்ளேனில் போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் ஃபஸ்ட் டைமில் ப்ளேனில் போடுறதுலாம் ஒரு மாதிரி காதெல்லாம் குப்புன்னு அடைச்சிக்கிச்சு, தலைலாம் சுற்றுச்சு, லைட்டாக வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் ஃப்ளைட்டில் வரக்குள்ளே எதுவுமே தெரியல, பழகிடுச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சேலம்லேருந்து கொச்சி ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கேப் வந்து புக் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து வாகமான், அப்புறம் ஆலப்பி, இந்த மாதிரிலாம் இடத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலெலாம் போனோம். ஃபஸ்ட் நாளே அதான் போனோம். போயிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு காலைல ஏஞ்சோடனே கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் வாகைமானில் போய் ஒரு வில்லாவில் இருந்தோம். அந்த வில்லாவுடைய வீடியோ தான் அது. அங்கே வந்து 3 ரூம்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு ரூம் தான் தெரிகிற மாதிரி எடுத்திருக்கேன், சரியாக எடுக்கல. நம்ம என்ன ஃபுட் வேணும்னு சொல்கிறோமோ அவங்க அந்த ஃபுட்டை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த ரூம்லேருந்து வியூ பாயிண்ட் தான் அது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைட்டாக தூறல் வேறு பெஞ்சுதா, ரொம்ப சில்லுன்னு, ஏற்கனவே குளிராக இருந்துச்சு, நல்லா ஜில்லுன்னே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டியாக மலையிலேருந்து ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஆலப்பிக்கு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். நீங்கள் இந்த சம்மருக்கு எந்த இடம்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆலப்பி போனோம். போட் ஹவுஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து போட்டில் நம்ம ஒன்று புக் பண்ணியிருக்கோன்னா மறுநாள் 10 o'clockலாம் வந்து விட்டுருவாங்க. 1 day ஃபுல்லாக அப்படியே தண்ணியிலேயே போயிட்டுருப்போம். ரொம்ப சில்லுன்னு அப்படியே காற்று சூப்பராக அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் மேலே வந்து மேலே ஒரு வராண்டா மாதிரி, கப்பல் மேலே வந்து ஒரு வராண்டா மாதிரி அப்படியே படி ஏறி போயிட்டு அந்த வராண்டாவில் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அங்கே ஷோஃபாலாம் போட்டிருப்பாங்க. இதுதான் நீங்கள் பார்க்குற வியூ. இந்த மாதிரி தான் இருக்கும் போட் ஹவுஸ். நான் உள்ளே வந்து ரூம்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். நாங்கள் இருந்த போட்டில் வந்து 2 ரூம்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு ரூம் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஒரு ரூம் மாதிரி தான் இன்னொரு ரூம் இருக்கும், அப்படியே கிச்சன் இருக்கும், அவ்வளோதான். அப்படியே பக்கத்துலலாம் அந்த தண்ணிக்கு பக்கத்துலலாம் அப்படியே நிறையா வீடுங்கள்லாம் இருந்துச்சு. அங்கேயே நம்ம எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக்கு, கார், சைக்கிள் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படியே ஒவ்வொரு போட் வச்சுருக்காங்க. ஸ்பீட் போட் வச்சுருக்காங்க, நார்மல் போட் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி துடுப்பு வச்சு தள்ளிகிட்டே போவாங்களே அந்த போட்லாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயே வந்து நாங்கள் மதியம் தான் போனோம். 12 o'clock ஏறினோம். மதியம் வந்து ஒரு சாப்பாடு அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு அவங்க கொடுக்குற ஃபுட்டு தான். நைட் வந்து என்ன ஃபுட் வேணுமோ அதுவும் செஞ்சு தந்துடுவாங்க. அப்படியே போகிற வழியில் ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும், அங்கே அப்படியே கப்பல் நமக்கோசரமே நிறுத்துவாங்க. அங்கேருந்து நம்ம ஏதாவது வேணும்னா ஏதாவது நான்வெஜ் வந்து நம்ம வாங்கிக்கிட்டு இவங்கள்ட்ட கொடுத்தா அங்கேயே வந்து சமைச்சும் கொடுத்துருவாங்க. நைட் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் மார்னிங் வந்து அதே மாதிரி டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ், காஃபி, டீ எல்லாமே. இப்போ நீங்கள் 12 o'clock ஏறுறீங்கன்னா மதியம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க, நைட்டு டின்னரும் கொடுத்துருவாங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் காலையும் டீ, காஃபி அது மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் 10 o'clock நம்ம வைண்டப் ஆகிற மாதிரி. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது நாங்கள் வந்து 2 ரூம் இருக்கிற போட் மாதிரி புக் பண்ணோம். அதுக்கு வந்து நாங்கள் 12,000 கட்டணும். உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோடைய லெவல், எத்தனை பேருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குற கப்பல் வந்து பார்ட்டி போட்டுன்னு நினைக்கிறேன். பார்ட்டி கூட புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன்னா இங்கேயே வந்து இந்த மாதிரி பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. இந்த கப்பல்னு சொல்லிவிட்டு இன்வைட் பண்ணிட்டா அங்கே வந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடிப்பாங்க விளையாட்டுக்கு. ரொம்ப பார்க்கவே எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
போர்டில் இருக்கிற ரூம்ஸ் தான் அதெல்லாம். 2 ரூம்ஸ் இருந்துச்சு நாங்கள் தங்குறதுல. அப்புறம் அந்தாண்ட அந்த கேன் இருக்கிற இடத்துலலாம் வந்து கிச்சன், அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் மாதிரி அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. நம்ம என்ன ஃபுட் கேட்குறோமோ அதை வந்து செஞ்சு தருவாங்க நைட்டுக்கு. போகிற வழியில் அப்படியே ஸ்பா, மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஏதாவது ஸ்பா பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு. நம்ம ஸ்பா பண்ணோன்னா அங்கே அப்படியே போட்டை வந்து நிறுத்துவாங்க. போய் ஸ்பா பண்ணுறதுக்கு 1 ஹவர்னாலும் வெயிட் பண்ணும் போட்டு. நம்ம 1 ஹவர் ஸ்பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம். அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் நம்ம வேணுன்ற நான்வெஜ் சொன்னால் அவங்களே வாங்கி சமைச்சு கொடுத்துருவாங்க. நைட்டு மட்டும் ஒரு இடத்துல ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டேவ் ஆகிடும். அதாவது 6:30 கிட்ட வந்து ஈவினிங் 6:30 கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஓவராலாக போட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு.